வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் பூண்டு கஞ்சியும் அதற்கு ஏற்ற ஒரு சிம்பிளான பருப்பு துவையலும். இந்த ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். பூண்டு வெந்தயம் ரெண்டும் சேர்த்து செய்கிற இந்த கஞ்சி ரொம்பவே சுவையானது, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்காய் பால் பூண்டு சேர்க்குறதால வெந்தயத்தோட கசப்பு தன்மை தெரியாது. பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு சிறுதானியம், சாமை, வரகு அல்ல தினை எடுத்து செய்யலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி அரை அழாக்கு, பூண்டு 10 பல், வெந்தயம் 2 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, பால் எடுக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு. துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை இல்லைன்னா உடைச்ச கடலைன்னு சொல்லுவோம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, பூண்டு 2 பல், உப்பு. அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதோட பூண்டு, வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரை டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு குக்கரில் வேக விட்டுருங்க. குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. ஒரு தேங்காயை உடைச்சி அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் பால் வர மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கரில் வெந்த இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. இதோட தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான தேங்காய் பால் கஞ்சி ரெடி. இப்போ துவையலுக்கு தேவையான பொருட்களை ஒரு மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த துவையலை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தேங்காய் பால் பூண்டு கஞ்சியை சூடாக பரிமாறலாம்.